ஹாய் ஹலோ வணக்கம். நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ்எஸ்சியில் சிஹெச்எஸ்எல் கால்ஃபர் ஆயிருச்சு. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற வீடியோவை நாளைக்கு நம்ம கண்டிப்பாக போட்டுடலாம். இந்த சிஹெச்எஸ்எல்ல இங்கிலீஷ் அப்படிங்கிற பார்ட்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே பொதுவாகவே இங்கிலீஷ் அப்படின்னாலே ஒரு கடினம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த செக்ஷனுக்காண்டி தான் ஒரு மெயினாகவே கிராமர் படிப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமரை காட்டிலும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம பார்த்தாலே நமக்கு ஒரு புரிதல் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. எரர் ஸ்பாட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப 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 ஈஸியாக இருக்குது. இந்த ஈஸியான விஷயங்கள் கூட நம்ம தெரியாமல் இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்கும். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இது அத்தனையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 எரர் ஸ்பாட் இருக்குது. சரிங்களா? இந்த பிடிஎஃப்பில் ஒரு 100 எரர் ஸ்பாட் இருக்குது. இது அத்தனையுமே நவுனில், நல்லா கேட்டுங்க, நவுனில் மட்டும் எரர் இருக்க மாதிரி ஒரு 100 கண்டென்ட் இருக்குது. சரியா? அது எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த இருக்குது. ஓகேவா? ஆர்டர் ஹேஸ் பீன் இஸ்யூடு ஃபார் his transfer to another district but he has not received them so far அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஆன்சர் என்னவும் கொடுத்துட்டாங்க. சரியா? ஆர்டர் ஹேவ் பீன். ஆனால் இந்த கொஸ்டினே ஒரு தவறான கொஸ்டின் தான். எஸ்எஸ்சி சிபிஓ 2023 கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். சரியா? என்ன சார் தெரியணும் எனக்கு அப்படின்னா இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையை நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஈஸியாக எரர் கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஆர்டர்ஸ். ஆர்டர்னா என்ன? ஆணை, கட்டளை அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆர்டர்ஸ்னால் என்ன அர்த்தம்? கட்டளைகள், ஆணைகள் அப்படின்னு அர்த்தமாக இருக்கும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்களா? ஒரே ஒரு செயல்பாடை செய்யணும்னு சொல்லி ஆணை பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம், கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அடுத்து ஒரு 10 செயல் செய்ய சொல்லியிருந்தா கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு தானே சொல்ல முடியும். ஸோ இந்த ரெண்டும் தான் வித்தியாசமான ஒரு விஷயம். ஓகே, அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்ல வராங்க? நீ வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணும் அப்படின்னு சொல்கிறது ஒரே ஒரு அறிவிப்பு, ஒரு கட்டளை தான். சரியா? அப்போ அங்கே ஆர்டர் ஹேஸ் பீன்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சரிதான். ஆனால் இங்கே என்னென்னு பார்த்துருக்காங்கன்னா ஆர்டர்ஸ் ஹேவ் பீன் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் தப்பு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சரிதான். அப்போ எதில் சார் எரர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுங்க, 2 விஷயம் இருக்குது. சரியா? ஒருமையாக இருந்துச்சு அப்படின்னா இட்டு யூஸ் பண்ணணும் ஒரு இடத்துல. பன்மையாக இருந்துச்சு அப்படின்னா தெம். ஓகேவா? இப்போ இல்லை, நான் இதை எப்படி சார் எனக்கு புரிய வரல அப்படின்னா ஒரு இடத்துல தெம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது பன்மைக்கான வாக்கியமாக இருக்கும். இட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒருமைக்கான வாக்கியமாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், இது ஒருமைக்கான வாக்கியம்ங்கிறத நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அப்போ என்னென்னா இந்த தெம்மு வர இடத்துல நம்ம இட்டு யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தானே கரெக்டான விஷயமா இருக்கும். சரியா? சார் ஒன் வேர்டே ரொம்ப பெருசாக இருக்குது சார் அப்படின்னீங்கன்னா பயப்படாதீங்க. போக போக பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயமா தான் இருக்குது. எஸ்எஸ்சி சிபிஓ 2023 கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். சரியா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டு தான். ஆனால் தெம்முக்கு பதிலாக இட்டு யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? நீங்கள் இதை வச்சே சொல்லிடலாம். ஹேஸை ஒருமைக்கு பயன்படுத்துவாங்க. அப்போனா இங்கே ஒருமைனா இங்கேயும் ஒருமை தான் இருந்திருக்கணும். ஓகே, ரைட். அடுத்து ஆல்தோ ஷீ ஹேஸ் ஸ்டடீட் இங்கிலீஷ் ஃபார் ஆல்மோஸ்ட் எ இயர் ஷீ இஸ் yet to லேர்ன் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா? இங்கிலீஷில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆல்ஃபபெட்லாம் என்னன்னு சொன்னால் அகர வரிசையில் இருக்கக்கூடிய ஏபிசிடியில் இருக்கக்கூடிய 26 லெட்டர் அப்படிங்கிறது தெரியும். அது பேர் அல்ஃபபெட் தான். அல்ஃபபெட்ஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இதுவும் எஸ்எஸ்சி சிபிஓ 2022 கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். அப்போ அல்ஃபபெட்ஸுங்கிற வார்த்தை கிடையாது, அல்ஃபபெட் அப்படிங்கிறது தான் உண்டு. சரியா? அப்போ என்னென்னா இந்த எஸ் வராது. ஃபைனலாக அல்ஃபபெட்ஸ்ன்னு எழுதியிருக்காங்களா, அல்ஃபபெட்டு தான். அப்படிதான். ரைட்டா? இதை புரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் நமக்கு தெரியாமல் தானே இருந்திருக்கும். நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம்ல. இனிமேல் அல்ஃபபெட்ஸ்ன்னு எழுதியிருந்தால் தப்பு இருக்குன்னு நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஈஸி தான். அடுத்து தேர் ஆர் 2 scores ஆஃப் புக்ஸ் விச் ஆர் லேயிங் அன்யூஸ்ட் இன் தி லைப்ரரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 scores ஆஃப் புக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தமிழில் மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். என்னென்னா ஆடிக்கும் அமாவாசைக்கும் தான் அது நடக்கும், அத்தி பூத்தார் போல. இதெல்லாம் இப்போ அத்தி பூத்தார் போலன்னா உண்மைக்கு அத்தி பூக்குது அப்படின்னு அர்த்தம்? அப்படி இல்லை. எப்போவாவது ஒரு விஷயம் நடக்கும், ரேராக நடக்குங்கிறத குறிப்பிடுறதுக்கு தானே அத்தி பூத்தார் போல அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கிலீஷில் 2 scores ஆஃப் புக்கு அப்படிங்கிற ஒரு வாக்கியம் இருக்குது. ஆனால் அது 2 scores ஆஃப் புக்கு இல்லை, 2 score ஆஃப் புக்கு அப்படிங்கிறது தான் வாக்கியம். சரியா?
இந்த எஸ் மட்டும் கிடையாது. சரியா? இது வந்து ஒரு பழமொழி. நம்ம இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 1300 படிக்க வேண்டியது இருக்கும். அது படிச்சிருந்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சுக்கிடலாம். சரியா? அப்போ டூ ஸ்கோர் ஆஃப் புக்ஸு அப்படிங்கிறது தான் கரெக்டான விஷயம். ஓகே, அடுத்து சில்ட்ரன் ஆர் ப்ரோன் டு மேக்கிங் மிஸ்சீவ்ஸ் இஃப் தே ஹாவ் நத்திங் டு டூ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் வந்து சிபிஓவில் கேட்கப்பட்ட கொஷின் தான். இந்த மிஸ்சீவ்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன அதை தெரிஞ்சுக்கணும். மிஸ்சீவ்ஸ் அப்படின்னா குறும்பு அப்படின்னு அர்த்தம். சரியா? குழந்தைங்க எல்லாரும் செஞ்சாங்கன்னா குறும்பு செய்கிறாங்கன்னு தான் சொல்லுவோம், குறும்புகள் அப்படின்னு சொல்ல மாட்டோம். சரியா? அப்போ மிஸ்சீவ் அப்படிங்கிறது தான் வந்திருக்கும், இந்த எஸ் வராது. பாருங்கள், நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெரிய கஷ்டம் மாதிரி நமக்கு தோணிகிட்டு இருக்க இடத்துல ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அப்போ குறும்பு அப்படின்னு தான் உண்டு. குறும்புக்கு மிஸ்சீவ், அதுக்கு பன்மையே கிடையாது. சரியா? குறும்பு அது நிறைய குழந்தைங்க பண்ணாலும் அது குழந்தைங்கள்லாம் குறும்புத்தனம் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லுவாங்க, குறும்புகள் தனம் பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டோம். ஓகேவா? குறும்பு அப்படிங்கிறதுக்கு மிஸ்சீவ் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்து நமக்கு ஃபஸ்ட்டு வாசிக்கும் போதே தெரிஞ்சிடணும். சரியா? ஷிப்ஸ், ஆடு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பு, SHEEP அப்படிங்கிறது தான். அப்போ ஆடுகள்னால் எஸ் வருமா சார்? இல்லவே இல்லை. ஆடுகள்னாலும் SHEEP அப்படிங்கிறது தான். அப்போ ஃபஸ்ட்டு வார்த்தையிலே எரர் இருக்குது, இங்கேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ரைட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னேன்னா ஃபஸ்ட்டு வார்த்தையிலே. அடுத்து என்னென்னு பாருங்கள், ஐ ஹாவ் நாட் கான் த்ரூ எ லெட்டர் அண்ட் ஸோ ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்த பாருங்கள், உங்கள் இங்கிலீஷ் புக்கு ஏதாவது இருக்கும் தெரியுமா? அந்த இங்கிலீஷ் புக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களோட இங்கிலீஷ் புக்கை நீங்கள் திறந்து பாருங்கள். அதில் வந்து நம்ம ஒவ்வொரு பாடத்தினுடைய தலைப்பையும் கொடுக்கும்போது நமக்கு தமிழில் பொருளடக்கம் உள்ளடக்கம்னு சொல்லிட்டு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க தெரியுமா? இப்போ இன்ட்ரோடக்ஷன் பேஜில் என்னென்ன பாடங்கள்லாம் இந்த புக்கில் இருக்குதுன்னு கொடுக்கும்போது அதுக்கு ஹெட்டிங் வரிசை எண், பொருளடக்கம், பேஜ் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்கல்ல. அந்த பொருளடக்கம்ங்கிறதுக்கு அங்கே என்ன எழுதியிருப்பாங்கன்னு பாருங்கள், கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறது தான் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? எஸ் சேர்த்து தான் எழுதியிருப்பாங்க. கண்டென்ட்டுங்கிறது கிடையாது. நம்ம நார்மலாக சொல்லும்போது தப்பாக சொல்லிட்டோம். கண்டென்ட் என்னன்னு கேட்டு பழகிட்டோமா, அதனால் அப்படியே சரியாக இருக்குன்னு தோணும். ஆனால் கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான அர்த்தம். சரியா? அப்போது என்னென்ன நிறைய பொருளடக்கங்கள் இருக்க போது, ஸோ கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான விஷயம். ஓகே, அடுத்து என்னென்னா ஐ ஷால் நாட் அட்டெண்ட் த மீட்டிங் சின்ஸ் ஐ ஹாவ் மெனி ஒர்க்ஸ் டு கம்ப்ளீட் வித்தின் அலாட்டட் டைம்ஸ். சரியா? இப்போ வேலை, எத்தனை வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி எண்ண முடியுமா? எத்தனை மூட்டை இருக்குங்கிறது என்னலாம், 5 மூட்டை இருக்குது, 6 மூட்டை இருக்குது, எத்தனை வேலை இருக்குது அப்படின்னு தான் கேட்க முடியும். நான் வேலையை முடிச்சுட்டு வரேன்னு தான் சொல்ல முடியும். சரியா? அப்போ வேலைங்கிறது எண்ணவே முடியாது. சரியா? வேலையில் உள்ள பொருட்களை எண்ணலாம், வேலையை எண்ண முடியாது. சரியா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ண முடியாத விஷயங்களுக்கு மச். உதாரணத்துக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடித்தீங்கன்னா 5 லிட்டர் தண்ணி குடித்தேன், 4 லிட்டர் தண்ணி குடித்தேன்னு சொல்லலாம். ஆனால் தண்ணியை எண்ண முடியுமா? முடியாது. அப்போ தண்ணிக்கு வந்து மச் வாட்டர் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி எண்ணவே முடியாத விஷயங்களை வந்து மச் அப்படிங்கிறதுல தான் குறிக்கணும். சரியா? அப்போ வேலையை எண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எண்ணவே முடியாது. மெனி ஒர்க். சரியா? மெனி ஒர்க்ஸ் அப்படிங்கிறதுக்கு இருக்குது, ஆனால் மெனி ஒர்க் கிடையாது, மச் ஒர்க் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரியா? எண்ண முடியும், நீங்கள் என்ன முடிஞ்சுது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சின்ன வயசுல ஹவு மெனி சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல, அப்போ எண்ணுன்னு தானே அர்த்தம். 5 சாக்லேட் இருக்குது, 6 சாக்லேட் இருக்குன்னு. அப்போ எண்ண கூடியதுக்கு மெனியும் எண்ண முடியாததுக்கு மச்சும் அப்படிங்கிறது பயன்படுத்தணும். சரியா? அப்போ என்றைக்குமே மச் ஒர்க்குன்னு தான் சொல்லுவோம், மச் ஒர்க்ஸுன்னு சொல்ல மாட்டோம். அதையும் திருத்திக்கணும். சரியா? அப்போ இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போது ஒர்க்கு கூட மெனிங்கிற வார்த்தை வராது. சரியா? மெனி ஒர்க்குன்னு சொல்ல மாட்டோம், மச் ஒர்க்குன்னு தான் சொல்லுவோம். ஓகே, அடுத்து யூ ஷுட் ஆல்வேஸ் பி ட்ரூ டு யுவர் வேர்ட்ஸ் இஃப் யூ ஆர் டு சக்சீட் இன் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ட்ரூ டு யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, என்ன சொல்ல வராங்க முதல்லன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு உண்மையாக இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா, நல்லா கேட்டுங்க, நீங்கள் உங்களது சொல்லுக்கு, நல்லா கேட்டுங்க, நீங்கள் உங்களது வாக்குக்கு சொன்ன சொல்லுக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன சொல்லுக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வராங்க. சரியா? நம்ம என்ன சொல்லணும், நீங்கள் சொன்ன சொல்லுக்கு உண்மையாக இருந்தால், சொல்லுக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம், சொல்களுக்கு அப்படின்னு சொல்லலை. நான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி காட்டுவேன், SSC CGL கிளியர் பண்ணி காட்டுவேங்கிறதுனா இது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான்.
நான் நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலையே, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் உண்மையாக இருந்தோம்னா நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன், ஜெயிப்பேன் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அப்போ அதே தான். அப்போ ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருந்தோம் அப்படின்னா ட்ரூ வேர்டு தானே வந்திருக்கணும். ட்ரூ டு யுவர் வேர்டு அப்படிங்கிறது தான் வந்திருக்கணும். வேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல தான் தப்பு இருக்குது. முதல்ல இதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஒரு மரபு சொல், தமிழில் சொல்கிற மாதிரி தான். அத்தி பூத்தார் போல், இந்த ஆடிக்கும் அமாவாசைக்கும், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கிலீஷில் ட்ரூ டு யுவர் வேர்டு அப்படிங்கிறது தான் உண்டு, வேர்ட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ இந்த எஸ்ஸை தான் எடுக்கணும். ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ பிட்டி தட் ஈவன் 5 years old பாய்ஸ் ஆர் என்கேஜ்டு இன் ஹசார்டஸ் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம சொல்லுதோம் 5 வயது குழந்தை, 5 வயது பையன் சொல்லுவோம். 5 வருடங்கள் பையன் சொல்லுவோமா? நிச்சயமாக சொல்ல மாட்டோம். சரியா? 5 வயது உடைய அப்படிங்கிற, 5 வயது பழமையான, 5 வயதான அப்படின்னு சொல்லி தானே சொல்லுவோம். 5 வயதான அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். சரியா? அப்போ 5 year old பாய் தான் ஓல்டு பாய்ஸ் தான் சொல்ல முடியும். 5 years அப்படின்னு சொல்ல மாட்டோம். சரியா? 5 yearsனால் 5 வருடங்கள் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி போயிடும். 5 வயது தான் சொல்ல முடியும். சரியா? 5 years, 5 yearsனால் 5 வருடங்கள்னு ஆயிரும். 5 year அப்படின்னா 5 வயது அப்படிங்கிறது தான் அர்த்தமாயிரும். சரியா? ஓகே, அப்போ இந்த இடத்துல தான் மிஸ்டேக் இருக்குது. சரியா? ஓகே, அப்போ இயர் வராது, இயர்ஸ் வராது, இயர் தான். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் 10வது என்னென்னு பாருங்கள். ஐ கேவ் கிம் 200 rupees நோட்ஸ் ஃபார் டெபாசிட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெறும் ருப்பீஸ் பற்றி பேசுனோம்னா இது ஓகே தான். சரியா? ஆனால் எந்த அமௌண்ட்னு சொல்லாமல் வெறுமனையாக ருப்பீஸ்ன்னு சொன்னோம்னா ஓகே தான். RUPEES அப்படிங்கிறது ஓகே தான். ஆனால் 100 ரூபி, 200 ரூபி இப்படிலாம் சொல்ல மாட்டோம்னா எஸ்ஸு சேர்க்கவே கூடாது. சரியா? எஸ்ஸு சேர்க்கவே கூடாது. ஒரு தாள், ஒரு ரூபா தாள் இருக்குது, அதனுடைய மதிப்பு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம ருப்பி அப்படின்னு தான் சொல்லணும். ருப்பீஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லவே கூடாது. ஆனால் 500 rupees கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு பழகிறதுனால தப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். சரியா? 500 ரூபி அப்படிங்கிறது தான் கரெக்டான விஷயம். ஸோ இந்த ருப்பீஸ்க்கு பதிலாக ருப்பி. அப்போது இந்த 10 எரர் ஸ்பாட் பார்த்துருக்கீங்களா? இந்த 10லையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது தெரிஞ்சிருப்பீங்க. ஷிப்புங்கிற வார்த்தைக்கு பன்மை கிடையாது, இந்த ருப்பிங்கிற வார்த்தைக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே. இந்த மாதிரி வார்த்தைகள் தான் திருப்பி அவங்க எஸ்எஸ்சியில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த வாக்கியங்களை மாற்றுவாங்க, ஆனால் இந்த வார்த்தைகளை மாற்ற முடியாது. ஏன்னா இதெல்லாம் உருவாக்கப்பட்டாச்சு. இந்த வார்த்தைகளை நீங்கள் நோட் பண்ணி வச்சீங்கனாலே ருப்பி வந்தால் ருப்பீஸ் வந்தால் ருப்பி, சிப்ஸ் வந்தால் சிப்பு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களால் ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ரைட்? மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் IAS அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். மறக்காமல் டாப் சென்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.